அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹலோ எப்படின்னு விட்டேன்? எப்படி விட்டேங்க நானு? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படி பார்க்கிறேன்? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எல்லாம் கவனமா கேளுங்க. இந்த கேள்விக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இன்னைக்கு உங்களுடைய முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், கோயில்ல இருப்பீங்களா, கல்யாண வீட்டுல இருப்பீங்களா? சத்தம் கேட்கல. உங்க முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு கல்யாணங்க, ஆலயத்துல இருப்பீங்களா, கல்யாண வீட்டுல இருப்பீங்களா? கேட்கல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்காக இந்த சொந்தக்காரனை குப்பையாக எண்ணினேன். சொல்ல முடியுமா? Can you able to say that? Can you able to say that? சும்மா சொல்லல பவுல், ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா சொல்லல. இன்னைக்கு நான் கடையை திறந்தா எனக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் ரொம்ப அமோகமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் ரொம்ப அமோகமா இருக்கும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அங்க திறந்துட்டு உட்கார்றதை விட இங்க உட்கார்ந்துட்டு என் கடையை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அதை நான் குப்பையா எண்ணுகிறேன். Can you able to say that? அது உங்களால சொல்ல முடியுமா? அவரை பார்க்கிற விஷயங்கள், அவரை நான் சிந்திக்கிற விஷயத்துல நான் அவர் எதை எப்படி பார்க்கிறாரோ நான் அப்படி பார்க்கிறேன். அவரை கம்பேர் பண்ணும் பொழுது எவ்ரிதிங், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு டஸ்டா பார்க்கிறேன், ஒரு குப்பையா பார்க்கிறேன். என் வேலையை குப்பையா பார்க்கிறேன், என்னுடைய பிசினஸ் நான் குப்பையா பார்க்கிறேன், என்னுடைய உறவினர்களை நான் குப்பையா பார்க்கிறேன். அதுதான் அடுத்த கட்ட நிலை. அப்படி நின்னு சொன்னா என்னுடைய படைப்பிலிருந்து என்னால் வீழ முடியாது. என் படைப்பின் நிலையிலிருந்து நான் தவற மாட்டேன். அல்லேலூயா. அப்படி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எனக்கு கத்த நேற்றைய தினத்துல இதை தியானிக்கும் பொழுது கண்கள்ல தார தாரையாய் வடிந்தது. ஒரு மனிதன் வாழ்ந்தான்னு சொன்னா அப்படி வாழணும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு தூக்கி போட்டாங்க.